الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وجزاهم بما صبروا جنة وحريرا متكئين فيها على الأرائك لا يرون فيها شمسا ولا زمهريرا. فقال الله سبحانه وتعالى: كلوا واشربوا هنيئا بما أسلفتم في الأيام الخالية. وقال الله سبحانه وتعالى: سلام عليكم بما صبرتم فنعم عقبى الدار. صدق الله العظيم. وقال عليه الصلاة والسلام: إن في الجنة 100 درجة أعدها الله للمجاهدين في سبيل الله ما بين الدرجتين كما بين السماء والأرض. وقال عليه الصلاة والسلام: قال الله تبارك وتعالى: أعددت لعبادي الصالحين ما لا عين رأت ولا أذن سمعت ولا خطر على قلب بشر، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, புனிதமான லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறதுனால அந்த ஈமான் எங்களை மஸ்ஜிதே கொண்டு வந்தேன். லைலத்துல் கத்ருடைய அந்த ஒரு இரவு ஹயாத்தாக்குறதுக்கும் மனிதனுக்கு ஈமான் தேவை. அது ஒரு சிறிய அளவிலான ஈமானாக இருந்தாலும் அந்த ஈமானை கொண்டு ரப்பு எங்களை அனுப்பி வச்சுக்கிறார். எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது, கடைசி 10 உள்ள ஒத்தப்படையான நாள் எல்லாத்திலையும் தெரியுது. 21 23, 25, 27, 29 பெரும்பாலும் சஹாபாக்கள் இந்த ஒற்றப்படையான நாள்கள்ல மாறி மாறி லைலத்துல் கத்ரை கண்டதாக தகவல்களை சொல்லிக்கிறார். ஆனா பெரும்பான்மையான எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு இரவு தான் 27வது இரவு. பல சஹாபாக்கள் லைலத்துல் கத்ரை 27 கண்டதாக சொல்றாங்க. அதனால ஹதீஸுகள் ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்களும் சொல்றாங்க, ஜும்ஹூருடைய பெரும்பாலானவர்களுடைய கருத்து 27 அதிகமாக லைலத்துல் கத்ர் வரலாம். அதனால தான் காலாகாலமாக மக்கள் 27வது இரவில அந்த இரவுடைய பாக்கியங்கள் அறிந்து கொள்வோம்னு சொல்லி விரும்புகிறார். அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை எல்லா மனிதர்களுக்கும் கொடுத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்துவானா. பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வருடத்தில் 365 இரவுகள் வருது. இந்த இரவுகள் எதை பற்றியும் குர்ஆனில தனியான சூறாக்கள் இறங்கினதாக இல்லை. சூரத்துல் ஃபாத்திஹால இருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தனிப்பட்ட இரவை பற்றியும் ஒரு சூறா இறங்கில்லை. ஒரு 12-13 மணித்தியாலங்கள் உள்ள ஒரு இரவை பற்றி அல்லாஹ் ஒரு சூரத்தையே இறக்கி வச்சிருக்கிறான்டா லைலத்துல் கத்ருக்கு தான் இறக்கி வச்சிருக்கிறான்.
அல் கதிர் என்ற ஒரு சூறாவை இறக்குகிறார். அதில் பேசி இருக்கிறதும் இந்த இரவுடைய சிறப்புகளை பற்றி மட்டும். அப்போ பார்த்துக்கோங்க, இதுக்குள்ள எவ்வளோ பெரிய பரக்கத்துகளும் கைதுகளும் இருக்கிறது. அல்லாஹ் அந்த சூறால சொல்றான், இந்த இரவு இவ்வளவு சிறப்புக்குரியதாகிறதுக்கு ஒரு காரணம், உங்கள் எல்லாரையும் நரகம் போகாம பாதுகாத்து பத்திரப்படுத்தி சுவர்க்கத்துக்கு கொண்டு போறதுக்கு எந்த குர்ஆனை இறக்கினோமோ அதை லவ்ஹுல் மஹ்ஃபூதுடைய பலகையில இருந்து கீழ் வானத்துக்கு ஒரே அடியாக இறக்கினர் ஆவி. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், குர்ஆனை நாம் கத்ருடைய இரவில இறக்கினோம். கீழ் வானத்துக்கு வந்துச்சு, 30 ஜுஸு ஒரே அடியாக வந்துச்சு. அங்கிருந்து துனியாவுடைய நிலைமைகளுக்கு ஏற்றவாறு கொஞ்சம் கொஞ்சமாக 23 வருஷங்கள் அல்லாஹ் உலகத்துக்கு இறங்கி கொண்டிருக்கிறான். பின்னால ரப்பு கேட்கிறான், சும்மா லேசான ராவாக இதை நினைக்கிறீங்களா? லைலத்துல் கத்ர் ஒரு சாமானிய ராவாக நினைக்கிறீங்களா? வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் எது, அதிலுள்ள என்ன சிறப்புகள் இருக்குது என்று நீங்க எங்கிருந்து தெரிஞ்சு கொண்டீங்க? யாரும் உங்களுக்கு சொல்லி தந்தாங்க? பிறகு அல்லாஹ்வை சொல்ல, நான் சொல்றேன் உங்களுக்கு, அந்த இரவு உருவாக்கின நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த இரவு அடையாதவர் ஒரு துர்ப்பாக்கியசாலி, கேவலப்பட்டவர். அல்லாஹ்வினால ஒதுக்கப்பட்ட ஒருத்தருக்கு தான் இந்த இரவோட பாக்கியம் இல்லாம போகுமே தவிர, அல்லாஹ்வோட அருள் பார்வைப்பட்டவர் இந்த இரவு அடைஞ்சு கொள்வார். அல்லாஹ் சொல்றார், இதில் உள்ள மிகப்பெரிய சிறப்பு 1000 மாதங்களை விட இந்த ராவு சிறப்பு. முதலாவது சிறப்பு, லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், லைலத்துல் கத்ர் 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதம் என்ன பாருங்க, இரவு இருக்குது வெறும் 12-13 மணித்தியாலம். இங்கல வந்து அங்கல திரும்பினா ராவு முடிஞ்சு போயிடுது. சுபஹட பாங்கோட லைலத்துல் கத்ர் முடிஞ்சு போச்சு. சிறப்பு எவ்வளவு கிடைக்குது? அந்த 12 அவர்ல தொழுகிற தொழுக, அந்த 12 அவர்ல ஓதுற குர்ஆனுடைய திலாவத், ஹதீஸ் இப்படியே வருது. அந்த 12 அவர்ல கொடுக்கிற சதகா, அந்த 12 அவர்ல கேட்கக்கூடிய துஆ, அந்த 12 அவருக்குள்ள செய்யக்கூடிய தஸ்பீஹ், அந்த 12 அவர்ல செய்யக்கூடிய இஸ்திக்பார் 1000 மாதங்கள் நீங்க செய்த இபாதத்தை விட பவராக. 1000 மாசம் உண்டா? 1000 மாதத்தை 12ஆல பிரிச்சு பாருங்க, 83.3 வரும். 83 வருஷம் இபாதத்துடைய நன்மை அல்லாஹ் தாரான் இந்த ஒரு நைட்ல. 83 வருஷம் இபாதத்துடைய நன்மை. தன்மையை தாரல்ல, நன்மையை தார. விளங்குதா? தன்மை நன்மை விளங்க. ஒருத்தர் இந்த ராவையில இஷா தொழுதுட்டு போயிட்டு, நான் இப்ப 1000 மாசத்துல இஷாவை தொழுதுட்டேன், 83 வருஷம் தொழ மாட்டேன்னு சரி வருமா? அது சரி வராது. அது தன்மை. அல்லாஹ் சொல்லிக்கு நன்மையை தான் தார. அதை லேசாக விளங்கப்படுத்துறா. ஸ்ரீலங்காலையில பாருங்க, பால் புனிதத்துக்கு தேங்காய் எடுப்பாங்க இல்லையா? ஒருத்தர் ஒரு 200 ரூபாய் கொடுத்து ஒரு தேங்காயை வச்சுக்கிறாரு. அதால் அவர் பால் புனிஞ்சிருவாரு, பருப்புக்கு வேற கறிகளுக்கு ஊத்துறது. இன்னொரு ஆண்டு 200 ரூபாய் காசிக்கு, அந்த 200 ரூபாவால பால் புரியணுமா? தேங்காய் வச்சிருக்கிறவர்கிட்ட தன்மை இருக்குது, 200 ரூபாய் வச்சவர்கிட்ட நன்மை இருக்குது. அல்லாஹ் லைலத்துல் கத்ர்ல நன்மையை தான் தாரலாம். இஷாவை நீங்க எந்த நாளும் சொல்றோம். 1000 மாதங்களை விட சிறந்திருக்கு. லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். சும்மா பாருங்க, ஒரு ஆள் முயற்சி செஞ்சு ஒரு 10 வருஷம் லைலத்துல் கத்ர் அடைஞ்சாருண்டா 830 வருஷம் இபாதத் செஞ்ச முடியும். உங்களோட பட்டோலையை தூக்குறது காலையில் அடைக்கிறது. 20 வருஷம் முயற்சி செஞ்சு லைலத்துல் கத்ர் பிடிச்சிட்டார். கடைசி 10ல முயற்சி செஞ்சு 1660 வருஷங்கள் இபாதத் செஞ்ச முடியும். 1660 வருஷம் வேண்டா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலத்தில். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தாவத் கொடுக்க மட்டும் 950 வருஷம் இருந்தாங்க. இது போக 600 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க சிறுபிராயத்தில்.
1500 வருஷத்துக்கு மேல ஹஜ்ரத் நூஹ் இருக்கிறாங்க. 20 வருஷம் லைலத்துல் கத்ர் அடைஞ்சவரே நூஹ் நபியை பார்க்க நபி என்ற ரீதியில் அவங்களோட அந்தஸ்து வேற. அவங்களோட காலத்தில் வாழ்ந்த ஒருவருடைய இபாதத்தை விட இவருடைய இபாதத் மேல வைக்கும். அல்லாஹ் சொல்ல இப்படி சான்ஸ் அடிக்கிற ராவி நன்மையில பொறுமதிகள் இன்னும் விளங்கல. கண்ணுக்கு நன்மையில பொறுமதி இன்னும் மனுஷனுக்கு விளங்கல. பேசுற எனக்கும் விளங்கல, நம்மளுக்கும் விளங்கல. ஏன் நன்மை இன்னும் தேவைப்படல. இப்ப தேவைப்படுது பவுன்ஸ். அதனாலதான் சுத்தி விட்டது போல திரியணும். பம்பரத்தை சுத்தி விட்ட போல திரியணும். ஏன் தேவை? நன்மை எப்ப தேவைப்படும்? இந்த போலிகள் எல்லாம் கண்ணுக்கு மறையும். அப்பதான் நன்மை தேவைப்படும். போலிகள் எதுக்கு மறையும்? கபரட மண்ணுக்கு மறையும். உலகத்துல போலிகள் கபருடைய மண்ணுக்கு மறைஞ்சிடும். கபருக்குள்ள போட்டு எல்லாரையும் ஒவ்வொரு படி மண் போடுறாங்க. இதோட மறைஞ்சு வைத்திடணும். உன்னை கண்ணுக்கு இந்த உலகமே மறைஞ்சு வைத்திடணும். பேய் போல சுத்திக்கிட்டு இருந்தாய். இதடையே தான் இந்த கபருடைய மண்ணுக்கு உலகம் மறைஞ்சு வைத்திடும். இப்ப உண்மையும் பாரு. அப்ப அங்க தேவைப்படும். அதுக்கு அங்கிட்டு நன்மை தேவைப்படும். ஒரு பாட்டில் தண்ணிய கூட காசு கூட தங்க வாங்கலாம். நன்மை தான் வேலை செய்யும். எல்லாத்துக்கும் நன்மை. நன்மையை சம்பாதிக்காதவர் அங்க கவலைப்படுவார். அல்லாஹ் சொன்னா மலக்குள் மௌத்த கண்ட உடனே ஸ்டார்ட் ஆகிடும். ரூஹை எடுக்கிறதுக்கு மலக்குள் மௌத் முன்னால வந்து நிற்பாரு. பயந்தவருக்கு முன்னாலேயும் நிற்பாரு. தைரியசாலிக்கு முன்னாலே நிற்பாரு. அவரை கண்ட பிறகுதான் இந்த மயக்கம் ஓரளவுக்கு தெரியும். இப்ப உண்மையெல்லாம் வெளியே வரப்போகுது. அவருக்கு தெரியும். இப்ப கேட்பார், கொஞ்சம் டைமை பிற்படுத்திட்டான், இப்பவே இருக்காது. லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப். இன்னும் கொஞ்சம் சான்ஸ் உங்களுக்கு தர மாட்டீங்களா? ஏன்னா இந்த சான்ஸ் தரணும்டா சதக்கா கொடுக்கல. சதக்காட பொறுமதி தெரியாம இருந்தோம். தர்மம் கொடுக்கறதுல பொறுமதி தெரியா. இதை மிச்சம் பிடிச்சாதான் வாழையிலும் நினைச்சோம். கொடுக்கறதெல்லாம் எங்களை விட்டு போறதுன்னு நினைச்சோம். இப்பதான் விளங்குது சதக்காவால எவ்வளவு தூரம் தப்புறதுக்குரிய வழிகள் இருக்குது. சதக்கா கொடுத்து சாலிஹான மனிதனாக மாறிவார். லைலத்துல் கத்ர் இவ்வளவு சிறந்தது. அல்லாஹ் சொல்றான், அந்த ராவையில இரண்டாவது சிறப்பு என்ன தெரியுமா? நிறைய மலக்குகள் இறங்குறாங்க. தனஸ்ஸலுல் மலாயிகா. ஹதீஸ்ல இருக்குது எவ்வளவு மலக்குகள் வராங்கடா, பூமியில எத்தனை மண் துளிகள் இருக்குதோ அவ்வளவு அளவுக்கு பூமியில மலக்குகள். சரியான ஹதீஸ். மிஸ்ல அததில் ஹஸாத். பொடி கற்கள், சின்ன சின்ன கற்களுடைய அளவு எத்தனை கோடா கோடி கற்கள் இருக்குதோ அந்த கல்லுகளுடைய அளவுக்கு மலக்குகள் இறங்குறாங்க. மலை மேல இறங்காதவங்க. அவங்களோட வேலை என்ன? தொழுகிறவங்கள பார்த்து கொண்டிருக்கிறது. துவா செய்கிறவங்களோட துவாவுக்கு வந்து ஆமீன் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இஸ்திக்பார் செய்கிறவங்களோட பக்கத்துல வந்து நிற்பாங்க. எல்லாருக்கும் முசாபஹா செஞ்சு கொண்டு நிற்பாங்க. இந்த ராவையில் நடக்குது. அல்லாஹ் சொன்ன அதிலே ஒரு சிறப்பு. வலமையில வராத ஒருத்தர் வாராரு. மலாயிகாமார்களோட தலைவர் ரூஹுல் அமீன் ஒரு ரூஹு ஃபீஹா. ஹஜ்ரத் ரூஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க. அவங்க எல்லாரும் வாரது அவங்க நினைச்சு வாரல்ல, ரப்ப அனுப்புறாங்க. பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். அல்லாஹ் சொன்ன சாந்தமான ராவம் சலாம் சொல்லிட்டு சொன்ன அந்த ராவு முடியதோட ஃபஜ்ர் உதயமாகிறதோட லைலத்துல் கத்ர் முடிஞ்சது. ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். அந்த சிறப்பான இரவு அடையிறது தான் வந்திக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாளைக்கு ஒரு கடந்த 4-5 நாளாக ஒரு தலைப்பில் பேசிக்கொண்டு வரோம். என்ன தலைப்பில் பேசுகிறோம்னா, மறுமை நாளை பற்றிய நம்பிக்கை உண்டாக்குற பேச்சு. அதை பற்றி பேசாம இருக்கிறதால மறுமை நிறைய பேர் மறந்து போயிட்டாங்க. அல் ஈமானு பில் யௌமில் ஆஹிர்.
இறுதி நாளை பத்தி ஈமான் எப்படி உண்டாக்குற? இறுதி நாளுடைய ஸ்டார்ட் கபரில் தொடங்குது. அதுக்கு முன்னாடி கபரில் இருந்து எழுப்பின பெரிய இஜ்திமா ஒன்று வருது. முழு படைப்புகளும் ஒரு கிரவுண்ட்ல சேர்த்தப்படுகிறாங்க. அதோட நிலைமை என்ன? மஹ்ஷர். அதுக்கு பிறகு எல்லாரையும் விசாரணைக்கு அல்லாஹ்வுடைய கோர்ட்டுக்கு கொண்டு போறாங்க. அதோட நிலைமை யௌமுல் ஹிசாப். நேற்று நாங்க பார்த்தோம், கேள்வி கணக்கில் முடிஞ்ச பிறகு ஒரு பாலத்துக்கு மேலால எல்லாரும் போகணும். சிராத்துல் முஸ்தகீம். அந்த பாலத்துக்கு மேலால போகணும். அது போறவங்களோட நிலைமை என்னன்றதை பார்த்தோம். அதுக்கு அங்கிட்டு போனா என்ன நடக்கும்? ரெண்டில் உண்டு. பாலத்தை கடக்க முடியாதவங்க எல்லாம் கீழே விழுந்துருவாங்க. கீழே இன்னைக்கு நரகம். சிராத்துல் முஸ்தகீம் என்ற பாலம் நரகத்துக்கு மேல போடப்பட்டிருக்குது. சறுக்கி விழுந்தோம் விழுகிற நரகத்துக்கு. தப்பி போயிட்டோம்டா அல்லாஹ் கிருபையை கொண்டு சொர்க்கத்துக்கு தான் போவோம். நாங்க களிமா சொன்னவங்க எல்லாரும் நரகம் போறது வந்தவங்க இல்லை. எங்களை எல்லாம் நரகத்துக்கு போறதுக்காக முஸ்லீம் ஆக்கல. முஸ்லீம் ஏழைகள் ஆக்கினான். எங்களை முஸ்லீம் ஆக்கினதுல என்ன பிரயோசனம்? யாவரியாவா? அந்நியனு தான் யாவரி ஆகிறான். பட்டதாரியாகுவா? அந்நியனும் பட்டதாரி ஆகிறான். ஆட்சி செய்வா? அந்நியனும் ஆட்சி செய்கிறான். எங்களை முஸ்லீம் ஆக்கினது நீ சொர்க்கத்துக்குரியால் அதை மிஸ் பண்ணிக்கொள்ளாத. எங்களை சொர்க்கத்துக்குரியவன் ஆகினது முஸ்லீம் ஆகி. ஒரு முஸ்லீமாக இருந்தும் சுவர்க்கத்தை நேரடியாக அவர் அடையலைன்னா அவரை போல நஷ்டவாளி திறமை இல்லை. அவரை விட கேவலம் ஒரு திறமை. அந்த சொர்க்கத்துக்கு நாங்க எல்லாரும் புகைக்கிறோம். அல்லாஹ் எங்களை கூப்பிட்டு குடிக்கிறான். அல்லாஹ் சொல்ல, வாங்க சொர்க்க வெள்ளம் கட்டி நான் வச்சு கொண்டிருக்கிறேன், மூமின்கள் எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுறான். குர்ஆன்ல குர்ஆனை நாங்க எப்படி தெரியுமா பார்க்கணும்? பரக்கத்துக்கு ஓதுற சாமணுன்றல்ல குர்ஆன். ஓதிட்டு முத்தம் விட்டுட்டு வச்சு போறது. குர்ஆன் அப்படியெல்லாம் சஹாபாக்கள் பார்த்தாங்க. ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, எங்கட காலத்தில் இருந்தவங்க குர்ஆனை எப்படி பார்த்தாங்கன்னா அல்லாஹ் விட்டிருந்து வந்த கடிதம் மாதிரி பார்த்தாங்க. அல்லாஹ் எங்களுக்கு அனுப்பிக்கிற லெட்டர். இதுல எப்படி நடந்து கொள்ளணுமோ அந்த லெட்டர்ல எழுதி ராவுக்கெல்லாம் எடுத்து அந்த கடிதத்தை வாசிப்போம். இதில் எங்களுக்கு என்ன சொல்லிக்கிறான்னு விளங்குவோம். பகலையில் அமல் செய்வோம். நாங்க அப்படி பார்க்கிறோம். குர்ஆன்ல எங்களை கூப்பிடுறான். அல்லாஹ் சொன்னா, வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம். அல்லாஹ் தாருஸ் ஸலாமுக்கு கூப்பிடுறான். தாருஸ் ஸலாமுக்கு. தாருஸ் ஸலாம்னா சொர்க்கத்துல ஒரு பேரு, சாந்தியின் வீடு. அந்த வீட்டுக்கு கூப்பிடுறான். சுவர்க்கம் கட்டி முடிஞ்சு. சுவர்க்கம் இது கூட கட்டல. நாங்க இன்னும் ஊடே வாங்கல. சில பேர் கூலி வீட்டுல தான் நினைக்கிறேன். கவுன்சில் வீட்டுல, கூலி வீட்டுல கொஞ்சம் பேர் வீடு வாங்கிப்பாங்க. எங்களுக்கு இன்னும் ஊடே இல்லை. சொந்த வீடு வாங்கினவங்க கூட நிரந்தர சொத்து வாங்கல. நான் சொன்னேன், சொந்த வீடு வாங்கினவங்க யாரும் நினைச்சிடாதீங்க நிரந்தர சொத்து வாங்கிட்டீங்க. நீங்க வாங்கி அனந்தர சொத்து. நீ வாங்கி அனந்தர சொத்து. உங்களோட சொத்தை எடுக்க 3 பேர் பின்னால நிக்கிறாங்க. கொடுத்துட்டு போத்தாங்க கொஞ்ச நாள். ஒத்தனை நிக்கிறாரு, முன்னுக்கு நிக்கிறாரு மருமகன். முடிச்சுட்டா வீட்டோட சேர்த்து கொடுத்துட்டு போயிட வேண்டியதான். 2வது நிக்கிற மகன். கண்ணை பொத்துக்கு நான் எடுக்கிறேன். கண்ணை பொத்துக்கு நான் எடுக்கிறேன். 3வது ஒருத்தர் நிப்பாரு, நீ கடல்ல மாட்டு ராஜா, நான் காசு வச்சு கொண்டிருக்கிறேன், உன்னோட வீட்டை வாங்க, உன்னோட கடையை வாங்க. எங்களை என்ன நீங்க வாங்கினாலும் அனந்தர சொத்து வாங்குறீங்க. மற்றவர்கள் கொடுத்துட்டு போற சொத்து. உங்களோட சொத்தை அல்லாஹ் கட்டி காத்து கொண்டு இருக்கிறார். ஆகிராவில் இருக்கிறது உங்களோட சொத்து. ஆகிராவில் இருக்கிறது உங்களோட. அல்லாஹ் சொல்றான், குல் மத்தாஉ துன்யா கலீல். நபியே சொல்லுங்க, துனியாவுடைய சொத்துகள் கொஞ்சம். வல் ஆகிரத்து கைருல் லிமன் இத்தகா.
ஆகிரா இருக்குது. பாவங்களை விட்டவங்களுக்கு அங்க வெற்றி அவங்க தான். வல் ஆகிரத்து கைரும் வ அபகா, ஆகிராவில் இருக்கிறது ரொம்ப குவாலிட்டி சிறந்ததும் தான், கையால போகாம நிரந்தரமா நிக்கிற சாமானும் தான். அல்லாஹ் அட்வர்டைஸ் பண்ண ஆகிரா நான் கட்டிக்கிறது எப்படிப்பட்ட யாரும் நினைச்சிடவானோ எங்களை கபரில் வச்சுக்கொண்டு தான் அல்லாஹ் பாசை போட்டு சொர்க்கத்தை கட்டுவாங்க அப்படின்னு சிலாக நினைக்கிறேன். குர்ஆன் சொல்லிட்டு எல்லாருடைய சொர்க்கமும் காணியும் எல்லாம் ரெடி வாரதே இல்லை. அதனாலதான் ரமலானில் அதை ஜோடிக்கிறார். ரமலான்ல திறந்து வைக்கிறார் 30 நாளும் சொர்க்கத்துல கதவு திறந்து இல்ல. அப்படி எப்படி திறக்கிறார்? புகாரியில் ரிவாயத்திருக்கிறது ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜினான், ரமலான் வந்தா சொர்க்கத்துல வாசல் எல்லாம் திறக்கப்படுது. அவ சொர்க்கம் இருக்குது. குர்ஆன்ல சொன்னான் உஇத்தத்தில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு சொர்க்கம் தயாராக்கப்பட்டு விட்டது, ரெடியது. இன்பமெல்லாம் வச்சுக்கிறான். பாலத்தை கடந்து போனதுக்கு பிறகு எல்லாரும் வரிசையில் நிற்பாங்கன்னா சொர்க்கத்துக்கு போறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து கடைசி போற சொர்க்கவாதி வரைக்கும் எல்லாரும் நிற்பாங்க. ஆனா சொர்க்கத்தை திறக்கல. முஸ்லிம் அஹ்மதுல் ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் பெய்து தட்டின பிறகுதான் சொர்க்கம் ஓபன் ஆகும். முதலாவது சொர்க்கத்துக்குள்ள போவாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பிறகு மற்ற உம்மத்தில் இருக்கிற நபிமார்கள், எங்களுக்கு முன்னால் இருந்த நபிமார்கள்ல 600 வருஷம், 1000 வருடம், 1500 வருடம், 2000 வருடம் இபாதத்து செஞ்சவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாரும் கியூல நிற்பாங்க. செல்லதாங்க அவங்க ஒருத்தருக்கும் சொர்க்கம் திறக்கிறல்ல. எதுவரை இந்த உம்மத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பெய்து முடிகிறாங்க. காண்கிறதே காத்து மாறி காலம் உண்டு. எங்களை பஸ்ட் கிளம்புறான். நோம்பு பிடிச்சவங்களை அனுப்புவான் பாபுர் ரையானால. நோம்பு சிறப்பிச்சாங்கள பாபுர் ரையான கதவால் அனுப்புவான். போச்சல எவ்வளவு சந்தோஷம் வரும். குதி கழிச்சுக்கொண்டு போவார், குது கழிச்சுக்கொண்டு போவார். இந்த மாதிரி சைஸ் இல்லை. இது ஒரு சோத்து பிளேட்டை திண்டாலே மூச்சரிக்கலாம். இந்த சைஸ் ஒரு சாணம் தின்னிடுவான். அப்படி திண்டா ரெக்கார்ட் வைக்க ஆள்களா இருப்பாங்க. சில ஆட்களுக்கு ஒரு சாணம் தின்றாங்க. அப்படி திண்டா வாந்தி வார நிலைமையில இருப்பாரு. வாயால மூச்சிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அங்கே இருக்கிற இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கு இந்த உடல் போதா? உங்களோட உடல்ல உயரம் 60 முழம். உங்களோட வாப்போட வசரம் யார் வாப்பா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். தூலுஹு 60 ஸிரா. அவங்களோட உயரம் 60 முழம் உயரமாயி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். வயசு இருக்கு 32 வயசு. அது குறையவில்லை கூடுறவில்லை. எந்த நாளும் 32. ஏன்னா அங்க கலண்டர் இல்லை. இங்கதானே கலண்டர், அது ராவு பால் எல்லாம் இங்க. அங்க அதொன்னும் பெறல, அப்படியே தான். 60 முழம் உயரம், 32 வயசு. இங்கின்னு பைத்தி பாரு கிழவனா சுருண்டு குழி மாதிரி தான் கவம் பண்ணிக்குமால. கிளாக்கள் வயசு போ அப்படி சதையில கரைஞ்சி முள்ளுந்தோடுமா வைத்துருவாங்க. சின்ன ஒரு ஆள் சைஸா தான் கபரில் வைக்கிறார். அவரும் ஒழுங்குவார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி. ஹதீஸ் இருக்குது, ஒரு பொம்பளை வந்து கேட்டா வயசாளி, யா ரசூலல்லாஹ் நான் சொர்க்கத்துக்கு போனா. சரதாங்கன்னா கிளவிகள் சொர்க்கத்துக்கு போறது. அந்த பொம்பளை ஓண்டு அழுதா. வேறு சொர்க்கம் இல்லையா? ஒரு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளவியா அனுப்புறல, உங்களை குமரியா தான் அனுப்புவாங்க. எப்படி பாருங்க, உங்களோட யோசனை பண்ணி பாருங்களேன். எப்படி இருக்கும்? திருப்ப வாலிபத்துக்கு போறோம். 60 வயசு 32 வயசு ஆகுது. 80 வயசு 32 வயசு ஆகுது. எப்படி தைரியம் இருக்கும்? அவருடைய உடல் இருக்கிற பலம் 100 ஆம்பளைகள சக்தி ஒருத்தருக்கு கிடைக்கும். 100 ஆம்பளைகள் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு அழகாத்தான் போவார் சொர்க்கத்துக்குள்ள. அங்க சொர்க்கத்துல ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சொர்க்கம்.
ஆக குறைந்த சொர்க்கவாதிக்கு அல்லாஹ் வச்சுக்கிறான் உலகம் மாறி 10 மடங்கு. ஆக குறைந்த சொர்க்கவாதிக்கு அல்லாஹ் காணி வச்சுக்கிறான், நிலம் வச்சுக்கிறான், உலகம் மாறி 10 மடங்கு. அது கடைசியா போற சொர்க்கவாதி. அந்த நிலம் அவிஞ்ச சேறுகள் உள்ள, பழைய மரங்கள் உள்ள, புல்லுகள் உள்ள, பாம்பு பொத்துகள் உள்ள, இடிபாடுள்ள கட்டிடங்கள் உள்ள நிலம் அல்ல. அது வெளிசாக்க தேவையில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கத்துடைய பூமியில போட்டிக்கிறது கஸ்தூரியா. முஸ்லிம் ரிவாயத் இருக்குது, துராபுஹா மிஸ்குன் அஸ்ஃபர். சொர்க்கத்துடைய நிலத்தில் இருக்குது கஸ்தூரி, குமு குமுன்னு வரும் மனம், நிலமே மணக்கும். அதுக்கு நடுவில் அல்லாஹ் மாளிகை கட்டிக்கிறார். இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு மாளிகை. வாப்பட மாளிகையில மகனை ஏத்துறது இல்லை. வாப்பக்கு வேற மாளிகை, மகனுக்கு வேற மாளிகை, மனைவிக்கு வேற மாளிகை, கணவனுக்கு வேற மாளிகை. அவன் விரும்பினா இணைஞ்சு வாழலாம், வேற வேற மாளிகை. அந்த மாளிகைய கொஞ்ச நாளையில வெளியே போன்னு சொல்ல மாட்டாங்க, கூலிய கூட்டித்தாங்கன்னு கேட்க மாட்டாங்க, யாரும் வாரிசு சொத்து கேட்க மாட்டாங்க. அல்லாஹ் கடைசியில சொல்வான், நான் இரக்கத்தோட தந்திக்கிறேன், எனக்கு கோபம் வராது. இதுக்கு பிறகு உங்களுக்கே தான் காலிதீன ஃபீஹா அபதா, நிரந்தர சொத்து. சொர்க்கத்தில் யாருக்கும் ஊடு இல்லை. சொர்க்கத்தில் எல்லாருக்கும் மாளிகை தான் கட்டி. அங்க ஊடு கொடுக்கிற பிஸ்கி துனியா தான். அங்கதான் சுவர்க்கத்தில் இருக்குது மாளிகை கட்டிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆக குறைந்தவரை கொடுத்திருக்கிற சொர்க்கம் 70 ரூமி தான். 70 ரூம் டூரிஸ்ட் ஹோட்டல் மாதிரி. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, வமா பினாவுஹா, முஸ்னத் அஹ்மது ஹதீஸ், எதால கட்டிங்க அந்த பில்டிங்க யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, லபினத்தும் மின் தஹபின் வ லபினத்தும் மின் ஃபில்லா, ஒரு கல்லு தங்கம், இன்னொரு கல்லு வெள்ளி. இங்க பொம்பளை தான் தங்கத்தை வச்சுக்கிறான், காதிலையும் கலத்திலையும் போட இப்படி கொஞ்சம் வச்சுக்கிறான். அதுக்கு என்ன சண்டை? எத்தனை பொம்பளை மாப்பிள்ளையோட சண்டை பிடிச்சி காப்பு வாங்கித்தாங்க, காதுப்பு வாங்கித்தாங்க, மகளுக்கு இல்லை, மூத்த மகளுக்கு இல்லை, 2ஆம் மகளுக்கு இல்லை. அந்த சண்டை குணத்தை செத்தினாலே வேற கோட்டை முடியும். அப்படி சண்டை. அதான் அங்கே சுகரையே கட்டி போடுற தங்கத்தான். ஒரு கல்லு தங்கம், இன்னொரு கல்லு வெள்ளி. அந்த ரெண்டையும் ஒட்டுறதுக்கு சீமெண்ட் போடல, இடையில வச்சுக்கிற கஸ்தூரிய. அந்த சுகரும் மணக்கும். 70 ரூம். ஒரு ரூமோட அளவை சொன்னாங்க, 2 பேர் நிக்கிற ரூம் அல்ல, ஒரு ரூம்ல 70 கட்டில் போடுமா. 70 கட்டில். வாரம் குரான் இல்லைங்கள் ஓதினா, குரான் தெரியாததால கொட்டாவி விட்டு நிற்கிறோம். இந்த பயானத்தான் குரான் ஓதுறான். அலல்லாஹி யன்துரூன், அராய்கனா கட்டில் இருந்து பார்த்து குடிப்பான். முகத்தை பார்த்தாலே விளங்குவா மாண்ட சூடு என்று. தாரிஃபு ஃபீ வுஜூஹிஹிம் நதரத்தன் நஈம், அவருக்கு அந்த இன்பத்தால வந்திருக்கிற சுகத்தை முகத்திலே பார்த்து கொள்ளையிலும் கட்டில சாதி குடிப்பார். அலல்லாஹி 70 கட்டில் போடுது. ஒரு கட்டில சைஸ் 6 அடி அல்ல, துனியாவில் அந்த மாதிரி கட்டில் 6 அடி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கட்டில நீளம் மக்காலிருந்து மதீனா போட தூரம். ஆளுட உசரமே 60 முழம் உண்டா, 6 அடி கட்டில போடலாம். மக்காலிருந்து மதீனாக்கு 420 கிலோமீட்டர். இதுல 70 கட்டில் ஒரு ரூம்ல போடணும். அப்படி 70 ரூம் வச்சிருந்தா அந்த பில்டிங் அழகை. துனியா மாதிரி 10 மடங்கு காணிற நடுவில் இப்படி ஒரு மாளிகை இருந்தா எவ்வளவு பளிச்சு நிற்கும். உங்களுக்கு மட்டும் உள்ளது, யாரும் கேட்க மாட்டாங்க. உள்ளுக்கு போற நேரம் ரிசப்ஷன்ல நிற்பாங்க, இஸ்திக்பால் வரவேற்கிறதுக்கு ஹூர்லிங்கள் நிற்பாங்க. முதல்ல இருப்பாங்க 2 பேர். அவங்க 4 செய்திகளை சொல்லித்தான் வரவேற்பாங்க. அவங்க சொல்லுவாங்களா,
நாங்கள் எவ்வளோ நாளாக அவங்கள பார்த்து கொண்டிருக்கிறோம், நீங்கள் வருவீங்களா, நீங்கள் வருவீங்களான்னு பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வந்துட்டீங்க. அல்லாஹ் எங்களுக்கு எப்பவோ உங்களோட பேரை சொல்லிட்டான். அது ஹதீஸ்ல வருது, ஒரு சாலிஹான மனிதரை துனியாவில் இருக்கிற மனைவி அநியாயமாக துன்புறுத்தினா இந்த மனிதனுக்குரிய ஹூருல் அங்கிருந்து சத்தம் போடுறாவா, இந்த கணவரை துன்புறுத்தாதீங்க. தெரிஞ்சா அங்கேயும் சண்டை போவது இல்லை. ஆனா சொர்க்கத்திலேயே சண்டை இல்லை, அதுக்கு பயப்படுவாங்க. சொர்க்கத்துல யாரோட யாருக்கும் பொறாம வராது. எல்லாம் சொல்ல அந்த ஐட்டம் எல்லாம் கலட்டி எடுத்துட்டு தான் சொர்க்கத்துக்கு அனுப்புற. பொறாமைய கலட்டி எடுத்துக்கிட்டு தான் சொர்க்கத்துக்கு அனுப்புற. அதுக்கு முன்னால சர்ஜரியும் நீங்க சொர்க்கம் போவதில்லை. அதுல என்ன பொறாமைய கலட்டுறான். குர்ஆனே சொல்லுது, வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில், அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற அந்த கபடம், அந்த பொறாமையை கலட்டி எடுப்போம். எல்லாரும் எல்லாரோட சேர்ந்து பொறாமை பற்றி கொண்டு வராது, அன்பாய் வாங்க. அதாவது ஒருத்தர் வங்க யோசிக்க தேவையில்லை, சண்டை வரணும் வராது. பொருளிங்க சொல்லுவாங்க, இன்னலக்கும் மன் தஹியோ, இங்கே தான் ரிசப்ஷன் வாங்கிட்டு பின்னால பில்லை கொண்டு வைப்பான் இல்லையா? என்ன பில்லை பே பண்ணிட்டு போங்க. எடுத்த கிளாஸுக்கு ஊத்தின தண்ணிக்கு எல்லாம் சேர்த்து பில்லை தந்துடுவான். அங்குள்ளவங்க அதுக்கு நிக்கிறாங்க இல்ல, அவங்க சொன்னாங்க, நீங்க வாரீங்க வாழ்றதுக்கு, இனி மௌத்தாகவே மாட்டீங்க. எப்படி சந்தோஷமா உலகத்தை யாரையும் சரி எப்படின்னு சொல்லிடுமா. இன்னலக்கும் மன் தஹியு ஃபலா தமூது அபதா, நீங்க வாழ வாரீங்க, ஒரு நாள் மௌத்தாக மாட்டீங்க. இதே போதுமே, இனி மௌத்து. இன்னலக்கும் மன் தஷிப்பு ஃபலா தஹ்ருமு அபதா, நீங்க வாலிபனாக வாழ வாரீங்க, இதுக்கு பிறகு உங்களுக்கு வயோதிபம் வராது. அடுத்த சந்தோஷம், வயோதிபம் வந்து பட்ட பாடி 45-50 ஆகிற நேரம் இடுப்பு பிடிக்கிறதும் களத்தை பிடிக்கிறதும் சுகர் என்று சொல்லதும், உட்கார்ந்தா எலும்பினா உட்காரலா, டாக்டர்கிட்ட போனாலும் வயசு வந்தா அப்படித்தான்ன்றதும். சில ஜாதிக்கு வயசு போனா அது எல்லாத்துக்கும் தீர்வு கிடைச்சது, நீதி படியதான். மூணாவது சொல்லுவாங்க, இன்னலக்கும் மன் தஸிஹு ஃபலா தஸ்குமு அபதா, நீங்க இதுக்கு பிறகு சுகமாக வாழ்வீங்க, ஆரோக்கியமாக வாழ்வீங்க, ஒரு நாளும் உங்களுக்கு நோய் வராது. நோய் இல்லை சொல்றது. அப்பங்க ஹாஸ்பிட்டலும் தேவையில்லை, டாக்டரும் தேவையில்லை, பார்மசியும் தேவையில்லை, இந்த மஷின் ஒன்றும் தேவையில்லை, மெடிசின் ஐட்டமே தேவையில்லைங்க. நோய் இல்லை. நாலாவது சொல்லுவாங்க, இன்பம் அடைய வந்திருக்கிறீங்க, கவலையே பட மாட்டீங்க. இன்பமாயிருங்க, சந்தோஷமான செய்திகள் மட்டும் வரும், கவலை உங்களுக்கு வராது. இந்த நாளே சொல்லித்தான் நாம் சொர்க்கத்துக்குள்ள கூட்டிக்கொள்வோம். போன உடனே முதலாவது அல்லாஹ்ட விருந்திங்க. அல்லாஹ் போன விருந்து நினைச்சு பாருங்களேன். பாவம் செஞ்சு போட்டு அந்த விருந்தை தின்னிடுமா? அல்லாஹ்ட விருந்தி கேட்கப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்ன விருந்து வைப்பான்? உங்களுக்கு என்ன விருந்து வைக்கப்படும் தெரியுமா? மீனுடைய ஈரலும் காளை மாட்டினுடைய இறைச்சி, பாலாமுன் வனூன். மீனா? எங்களுக்கு சில மீன்கள் தான் தெரியும், கிளவல்லா, மலையா, கல்மாலு, இப்படி சில ஐட்டம் தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் நினைச்சு இதே அழைக்கப்படும். துனியாவில் இருக்கிற மீனையே இன்னும் ருசிச்சில்லை நாங்க. அது இங்குள்ள கடலால பிடிக்கிறதில்ல, குளத்தால பிடிக்கிறதில்ல, சுவர்க்கத்தில உள்ள மீன். அவ்வளவு டேஸ்ட். அல்லாஹ்ட விருந்து அந்த இறைச்சியும் மீனோட செனையும் தான் வைப்பாங்க. இதை சாப்பிடுங்க. பெரிய ரொட்டியும் தயாரிச்சுப்பாங்க. அதை தின்னுட்டு தான் அவருடைய வேலையை தொடங்குவார். அல்லாஹ் சொல்றான், ஆச்சரியப்படுவீங்க, ஆச்சரியப்படுவீங்க. அங்க வச்சிருப்பா அவங்களுக்கு பழம் வச்சுமா,
ஃப்ரூட்ஸ் வச்சுப்பாங்க. அங்குள்ள பழத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. தோட்டம் நிறைய இருக்கும், பல மரம். தோட்டத்தில் இருக்க மரத்துல சைஸ் தெரியுமா? ஒரு ஹதீஸ்ல இருக்குது, 40 வருஷம் குதிரையில போனா எவ்வளவு தூரம் போயிடுமோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த மரத்துல நிழல் விடுவோம். அவ்வளவு சிறப்பு. அந்த பல மரங்களில் இருந்து வரக்கூடிய நறுமணம் இருக்குது. இன்னைக்கு ஒரு பழத்தால் ஒரு நறுமணம் வந்தா எவ்வளவு ஒரு சுகம் ஒன்று கிடைக்குது. இவருடைய தோட்டத்தில் இருக்கிற பழங்களால் வரக்கூடிய நறுமணம் 500 வருடம் குதிரையில ஓடினா எவ்வளவு தூரத்துக்கு போவோமோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த பழத்துல வாசம் வருமா. அவ்வளவு இன்பமாய். இது கற்பனையில நினைக்கலாம். அல்லது துனியால தான் மரத்துல வேறு கீழே இருக்குது, காய் மேல நிற்குது. அங்க மாத்தி வச்சுக்குது. வேறு மேல நிற்கும், கொப்பு கீழே நிற்கும். உங்களோட வேலை மேசையில உட்கார்றதுதான். நீங்க நினைக்கிற பலம் வரும். இன்றைய கூட ஓதினாங்க கடைசியா அல்-ஹாக்கா சூரா, குதூஃபுஹா தானியா, பறிக்கிற பழங்கள் கையை கட்டுற தூரத்துல வரும். உங்களுக்கு என்ன சாப்பிடணும், மரம் வந்துடும், நினைக்க பழம் வந்துடும். அந்த காய அதை பார்த்து கொண்டிருப்பான. இப்படி மரமாடா 40 வருஷம் பார்த்து கொண்டிருப்பான். ஆச்சரியம். பழத்தை பறிச்சா இன்னொரு காய் வந்துடும். ஒவ்வொரு பழத்தில ஒவ்வொரு கடியில ஒவ்வொரு டேஸ்ட். ஒரே டேஸ்ட் இல்லை. அதாவது உங்களுக்கு என்ன சாய்ஸ் பண்ணீங்க, என்ன தின்னோம், நீங்க என்ன பழத்தை பற்றி கேள்விப்பட்டீங்க, எல்லா பழமும் ஒரு பழத்தை. வஃபாகிஹத்தின் மிம்மா யதஹய்யரூன், அவங்க விரும்பக்கூடிய பழங்கள் எல்லாம் அந்த சொர்க்கத்துல தயார் பண்ணி வச்சிக்கிறோம். ஆப்பிள் இருக்குது, மாதுளங்க இருக்குது, பேரிச்சம்பழ பல வகைகள் இருக்குது, எல்லா வகையான பழங்கள். அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொன்னா பறவைகள் வச்சுக்கிறோம். பறவை இறைச்சி. வலஹ்மி தைரின் மிம்மா யஷ்தஹூன், நீங்க எந்த பறவை இறைச்சி சாப்பிட விரும்புகிறீங்களோ நினைக்கிறது கிடையில அந்த பறவை அப்படி ஆகாயத்துல பறக்கும். ஒரு இஷாரா பண்ணினீங்கன்னா கீழே பாக்குறதுக்கு இடையில தட்டில வந்து நிற்கும். பொறிக்கிறண்டா பொறிச்சோணும், சமைக்கிறண்டா சமைச்சோணும், சுட்டோணும்னா சுட்டோணும், பாபுக்கி போடணும்னா பாபுக்கி போடணும். ஒரு ஓடனம் பண்ண தேவையில்லை, ஆசைப்பட்டியும் வரும். துனியால பாருங்க எத்தனையோ ஜாதி டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டீங்க. போன்ல பாருங்களேன், முந்தைய ஒரு காலம் இருந்தது இப்படி சுத்தணும். 1990 ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்க சுத்தணும். 10 தரம் சுத்தினா ஒரு வார்த்தை படும். மாலிகலை இஸ்லாத்திர காலையில் இருக்கிற மாதிரி பேசினா சந்தோஷம், இல்லாடி கிடைக்காது. அதுக்கப்புறம் ஒன்று வந்துச்சு செல்டல் இல்லையா, செங்கல் ஒன்று மாறி பெரிய ஆஜியாரமாக அதை எப்படி நீட்டின்னு போவாங்க. எல்லாரும் பார்க்குறா பொலிசால வந்தானு தெரியாது, அதை பஸ்ஸில் எப்படி கொண்டு போவாங்க. அப்படி வந்து இப்போ எங்கே வந்து அப்பலுக்கு வந்து மாங்கே போகும்போது தெரியா, இப்போ அப்பல்ல நிற்குது. கண்ணால இஸ்கிரீனை மேல விடுறான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்றான், நீங்க என்ன போனாலும் சொர்க்கத்தில் இருக்கிறது வராது. யாருக்கும் மனசில இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். மனசில் இருக்கிற ஆசையை கண்டுபிடிச்சு தார கருவிக்கு சொர்க்கத்தில் அந்த இன்பம் வங்கிக்குது. வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹீல் அன்ஃபுஸ், உங்களோட மனசுகள் ஆசைப்படுறது எல்லாம் அங்க இருக்குது. நீங்க நினைக்க ஐட்டம் வந்துடும். இங்கல பறவை, அங்கல பழம். அல்லாஹ் சொல்ற உங்களுக்கு குடும்பமாக வாழ்றதுக்கு ஹூர்லிங்களை வச்சுக்கணும். 2 இருந்து 70 வரைக்கும் கிடைக்கும். 2 ஹூரில் இருந்து 70 வரைக்கும். அல்லாஹ் சொல்ற அவங்க வித்தியாசமான படைப்பு, துனியா மாதிரி இல்லாம அவங்களை ஸ்பெஷலா படைச்சி. அவங்கள ஒரு விசேஷமா உருவாக்கிக்கிறோம். அவங்க எந்த நாளுமே குமரிகளாக இருப்பாங்க. அல்லாஹ் சொல்ற நீங்க அவளை பார்த்தா நினைப்பீங்க முத்துகள்.
அதை கடல்ல இருந்து எடுக்கிற முத்து போல மாணிக்கம் போல இருப்பாங்க, பளிச்சன்னு இருப்பாங்களா. காத்னஹுன்னல் யாகூத் வல் மர்ஜான், முத்துகளை போல மரகதங்களை போல அந்த பெண்கள் இருப்பாங்க. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்றார், நாங்க எவ்வளவு வெளிச்சமாக தெளிவாக அவங்கள படைச்சிருக்கிறோம்டா. ஹதீஸுல் குத்ஸில் ஹதீஸ்ல இருக்குது, யுரா முஹுஹா, உங்களை சொர்க்கத்துக்குள்ள கூட்டிக் கொண்டு போறதுக்கு வார 2 பெண்கள் இருக்கிறாங்களே, அவங்கள காலுக்குள்ள இருக்கிற அந்த மெரபோன் அது சதைக்குள்ளால தெருவிடும். அவ்வளவு தெளிவானவங்களாக இருப்பாங்க. எந்த விதமான அருவருப்பும் இல்லை. கண்ணீர் வராது, காதிலிருந்து சீல் வராது, மூக்கிலிருந்து சளி வராது, மலசலம் வெளியாகாது. இப்படி ஒரு படைப்பா படைச்சு அதான் சொல்ல, கண்ணில ஒரு தனியான அழகு தான். கண்ணில ஒரு தனியான அழகு, கண்ணுடைய ஒரு ஓரம் வளைஞ்சது போல இருக்கும். இது அல்லாஹ் அங்க வச்சிருக்கிற இன்பம். இங்க கூட பத்திரமான ஆட்களை, பத்தினியான ஆட்களை தேடுறது கஷ்டம். நிக்காக பேசினா கூட பல இடங்கள்ல தேடி பார்க்கலாம், எங்கேயாச்சும் தொடர்புகள் இருக்கிறார்கள். வாப்பா ஒளியா மாதிரி இருப்பாரு, அல்லது பெரியோராக இருப்பாரு சமூகத்துல, மகள் எப்படியோ என்ற ஒரு பயத்தோட தான் நிக்காக நடக்குது. நீங்க நிறைய மனுஷன் தானே பலத்தஞ்சு. அல்லாஹ் சொல்றார், ஹூர்லிங்களை பத்தி அப்படி நினைக்காத. உனக்குள்ள ஹூர்லினை நாங்க எவ்வளவு பத்திரப்படுத்திக்கிறோம்டா, அவளை ஜின்கள் கூட தொட்டில்ல. நீங்க வந்து தொடுகிற வரைக்கும் ஜின்கள் கூட அவர்களை தொட்டில்ல. லம் யத்மித்ஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான், எந்த மனிதர்களும் தொட்டில்ல, எந்த ஜின்களும் தொட்டில்ல. அவ்வளவு பத்திரப்படுத்தி வச்சு சஹாபாக்களுக்கு எதிரான யார் ரசூலுல்லாஹ், ஒரு ஆளோட வாழ்றது பெரிய பாடாகிறது, 70 பேரை தந்தா எப்படி சமாளிக்க? அவங்கள பலவிதமான ஹக்குகள் இருக்குல்ல, சண்டையில சமாளிக்க கேட்டாங்க, உடலுடைய ஹக்கையும் பூர்த்தி செய்யவும் இல்லையா? எப்படி யா ரசூலுல்லாஹ் அவர்களுடைய ஹக்குகள் அதான் செய்யற? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு சொர்க்கவாதிக்கும் 100 ஆம்பளைகளோட பலவீனம். அவங்களும் யோசிக்கவே தெரியும். உலகத்துல யாரும் அவங்களோட மனைவிமாருக்கு அல்லாஹ் ஹூர்லிங்களுக்கு உடுப்பு போட்டு தாரது மாதிரி நீங்க யாரும் உங்களோட மனைவிமாருக்கு உடுப்பு வாங்கிக்க மாட்டீங்க. அல்லாஹ் தஆலா பட்டால 70 உடுப்பு போட்டிக்கிறான். அந்த உடுப்புக்குள்ளால அவர்களுடைய மரபும் தெரியுமா? வெள்ளை நிறப்பட்டு, சிவப்பு நிறப்பட்டு, தங்க நிறப்பட்டு, பட்டு உடுப்பு அவர்களுக்கு உடுப்பாட்டிருப்பார். அந்த உடுப்புகளோட விலை என்ன தெரியுமா? புகாரி ஷரீஃபில் இருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தலையில கெட்டிருக்கிற இஸ்காப் இருக்குதே, இந்த உலகத்தில் உள்ள வஸ்துக்களோட சிறந்தது. வல ஹிமாருஹா கைரு மினத் துன்யா வமா ஃபீஹா. எப்படி இருக்கு சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவங்க இப்படி விரல துனியாவுக்கு காட்டினா துனியா பிரகாசமாமா. கடலில உமிழ்ந்தாங்கண்டா, கடல்ல துப்பினாங்கண்டா, கடல் அப்படியே இனிப்பாக மாறி. இந்த பொருளிங்க அட ஹதீஸ் என்ன சொல்லுது தெரியுமா? உங்களோட மனைவிய நீங்க பாதுகாத்து தொழுகையோட ஈமானோட சாலிஹான் அவரோட மௌத்தாகிற வரைக்கும் அவரை பாதுகாத்து உங்களை போல ஈமான்தாரியாக மௌத்தானா உங்களோட சொர்க்கத்தை கெடுத்து அந்த ஹூர்லிங்களுக்கு ராணியாக ஆக்கிடுவானா. அனைத்து ஹூர்லிங்களை விடவும் எல்லா விஷயத்திலையும் அவ கூடினவா இருப்பான். ஹூர்லிங்களை விட சிறந்தவா மாறிடுவா, துனியாவில் வர முடியும். இந்த இன்பங்கள் எல்லாம் ரெடி ஆகிடுது. இதை எடுக்கிறதா தட்டுறதான்னு நாங்க தான் யோசனை பண்ணோம். அதுக்கு தான் இந்த ரமலான் கடைசி பத்தை தந்திருக்குது. இது மிஸ் ஆயிடும் ஒரு வேலையாக. எல்லாருக்கும் சொர்க்கத்திலே படம் இருக்குது.
எல்லாருக்கும் நரகத்திலே விட வைக்குது. நல்லவரை கபரில வச்சோடனே முதலாவது காட்டுற நரகத்தை. ராஜா உங்களுக்கு இங்கேயே விட முடியுது. அல்லாஹ் உதவி கொண்டு தப்பிட்டீங்க, நீங்க இப்ப போற சொர்க்கத்துக்கு. கெட்டவனை கொண்டு வந்து கபரில வச்ச உடனே அவரை காட்டுற சொர்க்கத்தை. உங்களுக்கு இங்கேயும் விடப்பட்டு வச்சிருந்தோம், மூதேவித்தனத்தால நீ இதை பறி கொடுத்துட்டாய், இப்ப போற நரகத்துக்கு. ரமதான தந்திக்குது, இதை மிஸ் பண்ணா மிஸ் பண்ணிட. சொர்க்கம் மிஸ் ஆகுது எதால? சொர்க்கம் தப்பி போற பாவத்தால. பாவம் செஞ்சாதான் சொர்க்கம் இல்லாம போற, பாவிகளுக்கு அது இல்லாம போற. அதனாலதான் ஹதீஸ்ல வருது, ஒவ்வொரு நாளும் இஃப்தாருடைய நேரத்தில், ஹதீஸ் பலகீனம் ஆனா வருது, ஒவ்வொரு நாளும் இஃப்தாருடைய நேரத்தில் நரகத்துக்கு முடிவு செய்யப்பட்ட 10 லட்சம் பேருடைய பேர்களை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு மாத்துறான். அவனை சந்தோஷப்படுத்துற மாதிரி நடந்து கொண்டா கிடைக்கும். அதுக்குதான் துவா கேட்கிற, அல்லாஹும்ம அத்திக்னா மினன் நார், யா அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செஞ்சிரு, சொர்க்கத்துக்கு அனுப்பிடு, நரகத்துக்கு அனுப்பிடாத. ரமலான சரியா பாவிச்சு கொண்டா ஒரு மனிதனுக்கு நேர சொர்க்கம் போயிடுது. அல்லாஹ் எங்களை எவ்வளவு சந்தோஷப்படுத்துவான்டா, சொர்க்கவாதியை சந்தோஷப்படுத்துறதுக்காக புள்ளகளையும் அல்லாஹ் பதவி உயர்த்தி சொர்க்கத்துக்கு கொண்டு வருவான். ஆனா புள்ளகளோட ஆசையா புள்ளகளையும் கொண்டு வருவான். வல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் ஸுர்ரிய்யத்துஹும் பிஈமானி, யார் ஈமானோட பூமியில வாழ்ந்து புள்ளகளுக்கும் காட்டி கொடுக்கிறாரே, எங்களை போல மூமினாக வாழுங்கட்டு, புள்ளகளும் அதுபோல வாழுதா, அல்ஹக்னா பிஹிம் ஸுர்ரிய்யத்துஹும், அவங்களை கொண்டு வைத்து அவங்களோட வாப்பமாரோட அந்த புள்ளகளை சேர்த்திப்போம். எல்லாம் சந்தோஷமா வாழ. ஆகவே லைலத்துல் கத்ரையும் அடைங்க. எஞ்சி இருக்கிற ஒரு 3-4 நாளையில அதிகமா அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, துஆவில் அதிகமாக ஈடுபடுங்க, அதிகமாக சதகாக்கள் கொடுங்க, ஜகாத்துகள் யாரெல்லாம் கொடுக்கணுமோ அது சரியான முறையில தெளிவுகளை பெற்று அதை கொடுங்க. இதுதான் எங்களுக்கு ஆகிரத்தில் நிம்மதி எடுத்துட்டார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வெகுமதிகள் அனைத்தையும் பெற்று அவருடைய அன்பை பெற்றவர்களாக எங்களை மாற்றி எங்களுடைய ரமலானை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் கபூல் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.